காலத்தில் இயலாமல் இருக்கிறார்களோ அந்த வீடுகள் எல்லாம் கட்டாயமாக போய் அவருடைய அந்த வயதுகளை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறி ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான பணியை தற்போதும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வாழ்க்கையிலே பல சோகங்களை கண்டிருப்பார், எத்தனையோ இடர்களை சந்தித்திருப்பார். ஆனால் அவர் மற்றவர்களை ஆற்றுப்படக்கூடிய தன்னுடைய அந்த உள்ளுணர்வின் தன்மையாலே இப்பொழுதும் அவர் ஆக்களை மற்றவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கின்றார். சொல்வார்கள் தனிமரம் தோப்பாகாது என்று சொல்லி. ஆனால் ஒரு தனி மரம் ஆர்மவாத்தியார் குடும்பம் என்ற தோப்பை இன்று வரை தாங்கிக் கொண்டு இருக்கிறது ஒரு பெருமை அண்ணன் சிறிஸ்கந்தராஜா அவர்களுக்கே சாரும். ஆகிய நேர மட்டை கருத்தில் கொண்டு எனது அயலவரும் உறவினரும் ஆன அண்ணன் சிறிஸ்கந்தராஜா இன்னும் பல காலம் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு அளப்பரிய சேவை செய்ய வேண்டும், எங்களுக்கு நல் வழிகாட்டலாக இருக்க வேண்டும் என கேட்டு எல்லாம் வல்ல அவரது குலதெய்வம் இலுப்பேடு விநாயகரை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, தென்மராட்சி வலய கல்வி பணிப்பாளர் இந்த வாழ்த்து உரை வரிசையில் இணையாவிட்டால் அது அழகாக இருக்காது. அந்த நிலையில் நாயகரை நல்லூர் கோவில் 3 இருந்து அழைத்து வருகின்ற நேரம் முதல் இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்ற தென்மராட்சி வலய கல்வி பணிப்பாளர் திருமிகு கிருஷ்ணகுமார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை நல்குவார்கள். அவர்களை அன்பாகவும் பணிவாகவும் அழைக்கிறோம். இன்றைய நிகழ்வினுடைய தலைவர், சாவகச்சேரி இந்து கல்லூரியினுடைய அதிபர் திருவாளர் கைலாயப்பள்ளி அவர்களே மற்றும் வணக்கத்துக்குரிய நல்லி ஆதீனம் அவர்களே, விழா நாயனாக வீட்டிக் கொண்டிருக்கின்ற உயர் திரு ஆரம்பம் சிறிஸ்கந்தமூர்த்தி அவர்களே, அவர்தம் தாயார் அவர்களே மற்றும் அவையிலே வீட்டிருக்கின்ற கல்விமான்களே, பெரியோர்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, எல்லோருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். கல்வி பணி என்பது இறைவன் பணி என்று கூறுவார்கள். அந்த வகையிலே தன்னுடைய ஓய்வு நாள் வரை கல்வி பணியை இறைவன் பணியாக கொண்டு அதை சீரோ செய்திருப்பவர் சிறிஸ்கந்தமூர்த்தி என்றால் அது மிகையாகாது. எனக்கு முன் பேசியவர்கள் பல்வேறு கோணத்திலே அவரை பற்றிய பல வாழ்த்துரைகளை கூறியிருந்தார்கள். ஓய்வில்லை வரை அவர் என்னுடன் கடமையாற்றிக் கொண்டிருந்தவர் என்ற வகையிலே அவருடைய பல சிறப்புகளிலே 1-2 நான் இங்கு கூற விரும்புகின்றேன். முதலாவதாக, ஒருவர் ஒரு அலுவலகத்தை விட்டு ஓய்வு பெற்று சென்றால் அவர் மீண்டும் அந்த அலுவலகத்துக்கு வருவது என்பது மிக குறைவான ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் திருவாளர் சிறிஸ்கந்தமூர்த்தி அவர்களை பொறுத்தவரையிலே ஓய்வு பெற்று சென்றிருந்தாலும் ஒரு மாதத்திலே அரைவாசி நாள் அவர் மீண்டும் எங்களுடனே இருந்து வருகின்றார். அந்த வகையிலே அவருக்கு கீழ் சேவையாற்றியவர்கள், வேலை பார்த்தவர்கள் அவரை அடிக்கடி இங்கு கூப்பிட்டு அவரோடு இருக்க வேண்டும் என்று, அவருடைய சேவையை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அடிக்கடி அவர் இங்கு கூப்பிடுவார்கள். அவர் அங்கு வருகை தருகின்றார் என்றால் எங்களுடைய கேண்டீன் நடத்துவதற்கு மிக மிக கொண்டாட்டமாயிருக்கும். ஏனென்றால் அவர் அந்த வருவாராயிருந்தால் ஒரு 10 தொடக்கம் 20 பேர் வரையில் அவர் கூட அழைத்து அவர் உபசரித்து செல்வார். அது மட்டுமல்ல, அவர் அண்மையிலே கூட எங்களுடைய வலயத்துக்கு அண்மையிலே ஒரு
கோயில் இருக்கின்றது. வருடா வருடம் அந்த கோயிலிலே அவர் அன்னதானம் வழங்குவது வழக்கம். ஆகவே அதை கூட அவர் அண்மையிலே வந்து அந்த அன்னதானத்தை வழங்கி சென்றிருந்தார். அது மட்டுமல்லாது அவர் ஓய்வு பெறுகின்ற அந்த இறுதி நாளிலே எங்களுடைய கல்வி பண்பாட்டல்களுடைய உதவி செயலாளர் அவர் கூறியது போல ஒரு அழகான ஒரு சரதசிலி ஒன்றை அவர் அங்கு பிரதிஷ்டை செய்து இந்து மாகாணத்தினுடைய தலைவர் திருவாளர் நீலகண்டன் ஐயா அவர்களை அழைத்து அதை திறப்புலா செய்திருந்தார். இப்படி அவருடைய சேவையைப்படி நாங்கள் கூறிக்கொண்டே செல்லலாம். அந்த வகையிலே அவருடைய தாயாரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகின்றேன். எங்களுடைய என்னை பொறுத்தவரையிலே பல நேரங்களிலே அவருடைய நான் இல்லம் செல்வதுண்டு. அங்கு சென்றிருக்கும் போது கூட அவர் எங்களை உணவருந்தாமல் அவர் விட்டு சென்றது கிடையாது. ஆகவே அந்த வகையிலே அவருடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டே போவதென்றால் போகலாம். ஆனால் நேரத்தினுடைய அருமை கருதி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு விழா குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய நிகழ்வுகளில் ஒரு பகுதி இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. வாழ்த்துரைகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து இன்னும் 2 பகுதிகளை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஒன்று ஸ்ரீஸ்கந்தநாதம் என்கின்ற பெருமை மிகு மலர் வெளியீடு. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய விழாநாயகருடைய கை தடவலால் இன்றைக்கு சமூகத்தில் உயர்ந்து நிற்கின்ற மாணவர் வரிசையில் முன்னிற்பவர்கள் இங்கே ஆற்றுகின்ற உரைகள். அந்த நிலையில் முதலில் மலர் வெளியீட்டிற்காக நாங்கள் வெளியீட்டுரை நல்குவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் தமிழ்துறை தலைவரும் நடமாடும் தமிழ் பல்கலைக்கழகம் என எல்லோராலும் போற்றப்படுகின்றவரும் ஆகிய எங்கள் பேரன்புமிக்க பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். இப்பொழுது ஸ்ரீஸ்கந்தநாதம் மலருடைய வெளியீட்டுரையை பேராசிரியர் அவர்கள் நல்குவார்கள். பேராசிரியர் அவர்கள் எங்களுடைய விழாநாயகருடைய குடும்பத்தினருடன் மிகவும் நெருக்கமான உறவை பூண்பவர். அந்த வகையில் அவருடைய ஆலோசனை எந்த நாளும் விழாநாயகருடைய குடும்பத்தினருக்கு இருக்கிறது. அந்த நிலையில் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை சூட்டி மதிப்பளிக்கிறார்கள். தொடர்ந்து ஸ்ரீஸ்கந்தநாதம் மலருக்கான வெளியீட்டுரையை நல்குவார்கள். அவர்களை அன்பு பாராட்டி இந்த வெளியீட்டுரையை நல்குமாறு பணிவாக அழைக்கின்றோம். உயர் திரு ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்களுடைய மணி விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற எங்கள் அன்புக்குரிய தலைவர் அவர்களே, சைவரத் திருவும் எங்கள் வைதிகத் திருவும் கொலுவீட்டிருப்பது போல இருக்கின்ற எங்களுடைய குருமகா சன்னிதானம் அவர்களே, இன்று இந்த விழாவின் நாயகரை இன்று புறம் தந்த பெருமதிப்புக்குரிய பேரன்னை சரஸ்வதி ஆறுமுகம் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, கல்விமான்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்களை நான் சிறி அண்ணி என்று அழைப்பதுதான் வழக்கம். அது மரியாதை ஒருமை மிகுதியாகவே கருதப்படும். ஏனென்றால் அவரை சிறி என்று அழைக்கக்கூடிய தைரியமோ மனப்பதிவோ எனக்கு வருவதில்லை. அவருடைய என்னிலும் பார்க்க அவர் வயதிலே குறைந்தவர். ஆனால் அவரை நான் அன்போடு ஸ்ரீ அண்ணா என்று தான் அழைப்பேன். அவர்களுடைய வீட்டிலே இன்று யாழ்ப்பாணத்திலே எங்குமே காண முடியாத ஒரு கூட்டு குடும்ப முறை இன்றும் நின்று நிலவுகிறது. சோழ சாம்ராஜ்யத்தை வழிநடத்திய குந்தவை பிராட்டியார் போல எங்களுடைய திருமதி சரஸ்வதி ஆறுமுகம் அவர்கள் அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருப்பது போல அந்த அரியாசனத்திலே அமர்ந்திருப்பார். சரஸ்வதி கடாட்சம் அவர்களது குடும்பத்துக்கு ஒரு குடும்ப சொத்தாக இருக்கிறது. அவருடைய சகோதரர்கள் எல்லோரும்
பண்பிலும் படிப்பிலும் அறிவிலும் உபசரணையிலும் மிக்கவர். இங்கே பேசியவர்கள் எல்லோரின் பேச்சையும் நான் மேற்கோளாக காட்டி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். கம்பபாரதி ஜெயராஜாவில் இருந்து கடைசியாக வடகோவை வரதராஜன் வரை அவர்களுடைய குடும்ப பெருமையை, அவருடைய பின்னணியை, புலமையை பேசினார். ஏனென்றால் பல்கலைக்கழக பேராசிரியர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலும் மேற்கோள் காட்டும் வழக்கமுடையவர்கள். ஒருமுறை சரித்திரன் ஆசிரியரை பார்த்து ஒருவர் கேட்டார், இந்த பல்கலைக்கழக பிரிவுரையாளர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் ஒருவர் மேற்கோள் சொல்லுவார்கள், ஒருவர் மேற்கோள் சொல்லுவார்கள் என்று அவர் பிரித்தெழுதியிருந்தார். எனவே அந்த வகையிலே இல்லாமல் அவர்களுடைய திறனை நான் பாராட்டி வியந்து அந்த பேச்சுக்களை எல்லாம் மாற்றறைந்து ஸ்ரீஅண்ணனோடு உள்ள பழக்கத்தை பற்றி சிறிது சொல்லலாம்னு நினைக்கின்றேன். இந்த ஸ்ரீஸ்கந்த நாதம் என்கின்ற அந்த மலர் அவருடைய பெருமையை, புகழை, பீட்டினை பல்வேறு வகையிலும் படம் பிடித்து காட்டுகிறார். ஸ்ரீஅண்ணன் எங்கள் எல்லோருக்கும் அன்பானவர். எல்லோரையும் பழகுவது போல நான் அவரோடு பழகுவது பழக்கம். அவருடைய அன்பு மனைவியாரை அவர் இழந்து துயருற்றிருந்து அதன் நீண்ட காலத்துக்கு பின்பு ஒரு நாள் நான் மிக அன்பாக கேட்டேன். இப்படி பேத்தனமாக இருக்கிற வழக்கம் எனக்கு உண்டு. ஸ்ரீஅண்ணன், நீங்கள் மிக இளம் வயதிலே இழந்து விட்டீர்கள், உங்களுக்கு நாங்கள் ஒரு திருமணம் செய்து வைத்தால் என்ன? வயதில் நான் மூத்தவன் என்ற உரிமையோடும் அந்த குடும்ப உறவினர்களோடும் ஒரு திருமணம் பேசுகிற போகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார், சார், உண்மையாக நான் விதிர்வித்து போனேன். நீங்கள் என்னை பற்றி தவறாக முளைந்திருக்கிறார். என்ற நெஞ்சிலே ஞானாதான் என்றும் இருக்கிறாள். உடனே நான் கம்பராமாயணத்துக்குள்ளே புகுந்து விட்டேன். ராமன் சொன்னான், இந்த பிறவிக்கு வேறு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று. ராமன் சீதையை திருமணம் செய்த முதல் நாள் சொன்னார், நான் இந்த பிறவிக்கு, என்ன கண்ணன் வேற பிறவிக்கு அவனை நம்பலாம், ராமனாக பிறந்த அந்த பிறவிக்கு, இந்த பிறவிக்கு வேறு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற வாசம், அதை நான் நினைத்து கொண்டேன். அந்த அளவுக்கு அவர் ஒழுங்கானவராக. இந்த கற்பு பற்றி பேசுபவர்கள் ஆண்களின் கற்பு பற்றி பேசுவதில்லை. என்னுடைய சமூகம் அவ்வாறு பழக்கப்பட்டு வந்தது. உண்மையாக கற்பாஸ்திரி என்று சொல்லியிருக்கிறது ஒழிய கற்பாஸ்திரன் என்ற ஒரு சொல்லில்லை. உண்மையாக ஒரு நிகழ்ச்சிறந்த நேர்மையான, ஒழுங்கான, பண்பான, சிறப்பானவராக இருந்தார். இங்கே நிறைய பேர் உயர்ந்த பதவிகளிலே கல்விமான்களாக, பேராசிரியர்களாக, பட்டதாரிகளாக இருக்கிற பல பேர் இருக்கிறார்கள். எங்கள்கிட்ட ஒரு நீதி பாடல் உண்டு. ஆரார் என்னென்ன வகையிலே தங்களுடைய அழிவை கடைசியாக தேடிக்கொள்ளுவார்கள். நண்டு, சிப்பி, வேய், கதலி நாசமுறும் காலத்தில் கொண்ட கருவழிக்கும் தன்மை போல். இந்த நண்டு, சிப்பி, மூங்கில், வாழை இவையெல்லாம் தாங்கள் அழிய போகிற காலத்தை ஒரு குட்டிய போல். அதே போல போதம், தனம், கல்வி போன்றவரும் காலம் பிற மாதர் மேல் வைப்பார் மனம். ஒரு போதம்டா பதவி, பட்டம், கல்வி, பணம் இவை வந்து சேருகின்ற பொழுது அவை அழிந்து போவதற்காக அவர்கள் வேறு மாதர் மேல் மனம் வைப்பார்கள் என்று எங்களுடைய நீதிப்பாளர்கள் பேசும். இந்த வகையிலே அன்று வரை ஒரு மாசழுக்கு இல்லாத, மாசு மறு இல்லாத ஒரு மாமனிதனாக ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி திகழ்கிறார். அது அவருடைய குடும்ப பின்னணி. ஒரு சைவ வாழ்வு. எல்லாரும் விருந்து உபசாரம் பற்றி பேசினார்கள். எனக்கு மனதிலே ஏதாவது சபலம் இருந்தால், கஷ்டம் இருந்தால், துன்பம் இருந்தால் நான் உடனே திருமுருகன் வீட்டுக்கு தான் போவேன். அங்கே ஆட்சி இருப்பார். என்னுடைய பேரை நீலக்கண்ண ஆட்சி என்று தான் சொல்லுவார். இப்பவும் அவன் வரப்போறேன் என்று அடம் பிடித்ததால் நான் 15 நிமிஷம் பிந்தினேன். எனவே அந்த வீட்டிலே போய் நாங்கள் இருந்து கதைத்து உறவாடி உரையாடி வருகின்ற பொழுது அந்த துன்பங்கள் மறந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல குடும்பம், தெய்வீகம் என்று இருக்கின்ற அந்த குடும்பத்தின் பிரதிநிதியாக, அந்த மூத்த பிள்ளையாக அவர் பிறந்தவர். அந்த குடும்பத்தை கட்டிணைத்து கொண்டு அந்த திருமதி சரஸ்வதி ஆறுமுகம் அவர்கள் அதை கோலோச்சுகின்ற விதம், கடிதோச்சி மெல்ல எறிக என்று வள்ளுவர் சொல்வது போல அதை அவர் அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இடத்தை, நிர்வாகத்தை நான் நிதர்சனமாக பார்ப்பேன். அத்தகைய ஒரு சூழலிலே எங்களுடைய அன்புக்குரிய ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அண்ணி அவர்கள் எனக்கு ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல் அவரோடு எனக்கு பழக்கம், அந்த குடும்பத்தினரோடு பழக்கம். அந்த குடும்பத்திலே இருந்துதான்
நல்லவர்கள், இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற பெருமனம் படைத்தவர்கள், மற்றவர்கள் மீது ஒரு காலமும் குறை சொல்லாது. பல பேர் இருக்கிறார்கள், மற்றவர்களை பார்த்து குறை சொல்லுவார்கள், நிறைய பேசுவதில்லை. ஆனால் ஒருவருடைய குறையையும் பேசாமல் அவர்களின் நிறைவையே பேசிக்கொண்டு அவர்களின் நல்லதையே பாராட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் ஆறுமுகம் சரஸ்வதி அவர்கள் குடும்பம். அவரது பிள்ளைகள் எல்லோரும் அப்படித்தான். அவர்களுக்கு மூத்தவராக இருக்கின்ற ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்களும் அதிலும் மூத்தவராக திகழ்கின்றார். எல்லோரும் இங்கு புன்னகையை பற்றி பேசினார்கள், எல்லோரும் உணவை பற்றி சொன்னார்கள். மீசாலையில் இடம்பெயர்ந்திருந்த பொழுது யாழ்ப்பாணமே தென்மராட்சியிலும் வடமராட்சியிலும் இருந்தது. நிர்வாக பிரச்சனை எல்லாம் சாவகச்சேரியிலே இருந்தது. சைக்கிளிலும் மண்ணெண்ண ஸ்கூட்டரிலும் வேறு வேறு வாகனங்களிலும் நாங்கள் போவோம். நிச்சயமாக சாவச்சேரியிலிருந்து கொடிகாமம் போய் கொடிகாமத்தால் வடமராட்சிக்கு போகின்ற பொழுது அடியேனுக்கு அந்த அன்னமூட்டிய தெய்வம் அணிக்கரம். அங்கே சாப்பிடாமல் போகவில்லை, அங்கே சாப்பிடலாம் என்று நினைத்துக் கொண்டு தான் போவதும் வழக்கமாக போய்விட்டது. அந்த வகையிலே ஒரு எல்லோருக்கும் அமுதூட்டிய ஒரு சடையபவுளலை பற்றி சொல்வது போல அடையான் எடுங்காதவுடைய ஒரு வாழ்வியலை அவர்கள் உடையவர்கள். அவர்களுடைய பிள்ளை அப்படித்தான், அவர்களுடைய குழந்தைகள் அப்படித்தான் இருப்பார்கள். உண்மையிலே எங்களுடைய சைவ பண்பாட்டு பாரம்பரியத்தின் ஒரு உச்சமாக, உயர் கோபுரமாக அவர்கள் திகழ்கிறார்கள். அவர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் அதிபராக இருந்த காலத்திலே எங்களுடைய துணைவேந்தர், முன்னாள் துணைவேந்தர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய வெளிவாரி பட்ட பரீட்சைகள் எல்லாம் இடம்போதாமையால் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே நடத்த வேண்டும் என்று அதற்கு பெருமனதோடு ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்கள் இடம் தந்து அங்கே பரீட்சை நடத்தினார்கள். அப்பொழுது மேற்பார்வைக்காக நாங்கள் செல்லுவோம். மேற்பார்வைக்காக எங்களுக்கு பணம் உண்டு, ஆனால் அவர் எங்களுக்கு மதிய உணவு தருவார். ஏனென்றால் இந்த கொடுக்கிற பழக்கம் இருக்கிறதே, மற்றவர்களுக்கு கொடுக்கிற பழக்கம் பிறந்த நாளில் இருந்து வர வேண்டும் என்றும் ஒரு நீதிப்பாடல் உண்டு. ஏனென்றால் அது இடையிலே வராது. மற்றவர்களோடு அன்பாக பழக வேண்டும் என்பதும் இடையிலே வராது. இடையிலே வர்றதுக்கு எங்களுக்கு வந்த படிப்புகள் மாதிரி அது இடையிலே வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்த ஒரு கல்வி மனப்பழக்கம், மித்த நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் உறவி குணம். இது நான் சொல்லவில்லை, எங்களுடைய நீதிப்பாடு. இந்த நட்பாக இருப்பதும், மற்றவர்களுக்கு கொடுப்பதும், தயவாக நடப்பதும், பிறந்த நாள் தொடக்கம் அந்த பிள்ளை எந்த சூழலிலே வளர்ந்து வருகிறதோ அந்த வாழ்வின் முறையாகும். இந்த வாழ்வியலின் அடிப்படையிலே இதைத்தான் நாங்கள் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தியிடம் காணும். அவர் ஒரு நாளும் மற்றவர்களின் மனநோவை பேச மாட்டார். எங்களுடைய கிராமத்திலே சொல்லுவார்கள், அவர் மிதித்த இடத்து புல்லும் சாகாது. சிலரை கண்டவுடனே புல்லுச்சாகும், அது வேறு விஷயம். ஆனால் அவர் மிதித்த இடத்து புல்லுச்சாகாது. புன்னகை பூத்த கண்டு எல்லோரும் சொன்னார்கள். அவரது முகத்திலே அந்த கல்வி திருவும் எங்களுடைய ஆன்மீக திருவும் எப்பொழுதும் தெரியும். எங்களை வழியிலே கண்டால் அவர் எங்களுக்கு தருவது விபூதி பிரசாதம் தான். மடியக்கலால் எடுத்து உடனே விபூதி சந்தனத்தை தருவார். இந்த பண்பு அவரது வாழ்வியலில் அதனாலே தான் இவ்வளவு பெருந்தொகையானது. இங்கே விகடகவி அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள், ஜெயராஜ் அவர்கள் மிகச் சிறப்பாக சொன்னார்கள். அவருடைய வாழ்வியலின் சிறப்பம்சம் இவ்வளவு பெருந்தொகையான இந்த யாழ்ப்பாணத்தின் உயர் சமூகம் ஒன்றாக ஒரு குடைக்கின் கீழ் இருக்கிறது என்றால் அது ஸ்ரீஸ்கந்தமூர்த்தியினுடைய மணி விழாவிலே தான். நிச்சயமாக மற்றவர்களுடைய விழாவிலே ஏதோ ஒரு வகையிலே சிலர் வரமாட்டார். அந்த வகையிலே ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்கள் உண்மையிலே நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லும் வழக்கம், ஒரு கரவறியா நெஞ்சம், ஒரு களவறியா சிந்தை, இதனோடு எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு இறைவனின் ஆசீர்வாதம், ஆண்டவனின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைக்கும். எங்களுடைய மருதலிங்கம் ஆசிரியர்கள் சொன்னது போல சிறியன சிந்தியாத பெருமனத்தோடு சிலர்கள் மறந்தும் பெருமனது சிந்தியார்கள். சிறியன சிந்தியாத ஒரு பெருமனிதனா இந்த பைபிள் வாசகத்திலே சொல்லதானால் அசுத்த ஆவிகளாக இருப்பார்கள் சிலர், அவர்களுக்கு நல்ல சிந்தனை வராது. ஆனால் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்கள் எப்பொழுதும் சிறியன சிந்தியாத ஒரு மானிடம் வேணும். இன்று இந்த நடக்கின்ற விழா ஆசிரியருக்கோ அதிபருக்கோ உயர்கல்வி படிப்பாளருக்கோ அல்ல, ஒரு மானிடத்துக்கு நடக்கின்ற விழா, மனித நேயத்துக்கு நடக்கின்ற விழா. எனவே அவரது சிறப்புகளை பாராட்டி எழுகின்ற இந்த ஸ்ரீஸ்கந்தநாதம் என்ற மலரை, சிறப்பான மலரை
அவர்களுடைய பணிவான அன்பான வேண்டுகோளோடு அவர்களது ஆசீர்வாதத்தோடு இன்று வெளியிட்டு வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி. அருமையான முறையில் வெளியீட்டுரை நல்கிய பேராசிரியர் சிவலிங்கராஜா ஐயா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் மலரை வெளியிட்டு வைப்பதற்காக சங்கானை ஹட்டன் நேஷனல் வங்கியினுடைய முகாமையாளர் திருமிகு தயாகரன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். சிவபூமி அறக்கட்டளை பணியில் தன்னை இணைத்து சமூக பணியில் முதன்மை பெற்று திகழ்கின்ற தயாகரன் அவர்கள் இந்த விழா இப்படி இடம்பெறுவதற்குரிய பிரதான அனுசரணையாளராக கூட திகழ்கிறார்கள். அவர்களுடைய அந்த அனுசரணைக்கு அன்பான நல் உள்ளத்திற்கு தலை சாய்த்து இந்த நேரத்தில் இந்த பெருமை மிக்க மலரை வெளியிட்டு வைக்குமாறு அன்பாகவும் பணிவாகவும் வேண்டிக் கொள்கிறோம். அந்த மலருடைய முதல் பிரதியை கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் என்ற 2 தகைமைகளை பெருமைகளை தனதாக்கிய சமூக பணியாளர் திருவாளர் பஞ்சலிங்கம் சார் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்களையும் அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு எத்தனையோ அறப்பணி நிலையங்கள் மிக அழகாக எழுந்து வருகின்றன என்றால் அதற்கு பிரதான காரணம் அதனை கவினுற தன்னுடைய கட்டடக்கலை வண்ணத்தால் பொலிவு பெற வைக்கின்ற பெருந்தகைதான். அப்படிப்பட்ட கட்டடக் கலைஞர் ஊரழு வீரகத்தி விநாயகர் ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினுடைய தலைவராகவும் விளங்குகிறார். உயர் திரு சண்முகநாதன் அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு பிரதியை அவர்கள் இப்பொழுது தயாகரன் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். பெரியோர்களே, இந்த நேரத்தில் ஸ்ரீஸ்கந்தநாதம் மலருடைய உள்ளடக்கம் குறித்த ஒரு சிறிய பார்வையை மன்றின் முன் சமர்ப்பிப்பதற்காக வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியரும் திருநெல்வேலி பரமேஸ்வரா வித்தியாலயத்தினுடைய அதிபரும் ஆகிய திருவாளர் விஜயசுந்தரம் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். குருமுதல்வரின் பாதம் பணிந்து இன்றைய விழாவினுடைய மரியாதைக்குரிய நாயகன் அவர்களே, அவர்தம் அன்னி அவர்களே, விழாவின் தலைவர் அவர்களே, அவையிலே வீற்றிருக்கின்ற சால்புடை பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீஸ்கந்தநாதம் என்ற இந்த நூலினுடைய ஆய்வுரையை ஆற்றுமாறு நம்மை பணித்திருக்கிறார்கள். கல்விமான்களும் சான்றோர்களும் கூடியிருக்கின்ற இந்த அவையிலே நீண்டதொரு நேரத்தை எடுக்கக்கூடிய உரிமை எனக்குத்தான் உண்டு. ஏனென்றால் நூலை ஆய்வு செய்தல் என்ற அடிப்படையில். ஆனாலும் உங்களிடம் நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டால், ஐயா, உங்களுடைய உரையை 5 நிமிடத்துக்குள் ஆற்றிவிட்டு செல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆகையினாலே 7 நிமிடங்களுக்குள் என்னுடைய ஆய்வுரை நிறைவு பெறும் என்பதை முன்கூட்டியே சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு முன்னதாக 63 நாயன்மார்களில் சண்டேஸ்வர நாயனாருக்குத்தான் மிகப்பெரிய மதிப்பு. தேவார திருமுறைகளை யாரும் தந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆலயத்திலே திருவீதி உலா வருகின்ற பொழுது பின்னாலே ஒரு நாயனாரை கொண்டு வருவார்கள். அவர் யார் என்று கேட்டால் சண்டேஸ்வர நாயனார். அதனோடு ஒப்பிடுகின்ற பொழுது எனக்கு இந்த அவையிலே ஒரு பெரிய புண்ணியம் இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், ஸ்ரீஸ்கந்தநாதம் என்ற இந்த மலரை ஆய்வு செய்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நான் பாக்கியவான் என்று கருதுகிறேன். அன்புக்குரியவர்களே, இங்கே எல்லோரும்
நீங்கள் பேசியதும் அவரை பற்றி இந்த புத்தகத்திலே எழுதிய விடயங்களும் ஒன்றே. ஒரு சபையிலே ஒரு புத்தகத்தை கொண்டு வாருங்கள் என்று யாராவது சொன்னால் திருக்குறள் புத்தகத்தை தான் கொண்டு போக வேண்டும். ஒரு பழம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் வாழைப்பழம்தான் கொண்டு போக வேண்டும். ஒரு பூவை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் தாமரை பூவைத்தான் கொண்டு போக வேண்டும். ஒரு மனிதனை கொண்டு வாருங்கள் என்றால் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்களைத்தான் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அவர் ஒரு மனிதன். அந்த மனிதனுக்காக தான் இவ்வளவு பேர் இந்த அவையிலே கூடியிருக்கிறார்கள். அப்படியான ஒரு மனிதனுக்கு அவர் தொடர்பில் வெளியிட்ட புத்தகத்தை ஆய்வு செய்வதில் நான் பாக்கியமாக கருதுகிறேன். இந்த ஸ்ரீஸ்கந்தநாதம் என்ற நூலினுடைய பெயரை எங்களுடைய ஆசான் பஞ்சாட்சரமையா அவர்களுடைய உரையில் இருந்து சொல்வதாக இருந்தால் ஸ்ரீஸ்காந்தநாதம் என்று சொல்லலாம். இந்த மலரினுடைய அமைப்பிலே எங்களுடைய ஆசான் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்களுடைய அந்த படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகப்பு அட்டையை பார்க்கின்ற பொழுது இதனுடைய தெளிவு துல்லியம் 2 விடயங்களை சொல்கிறது. ஒன்று, இதிலே இருக்கக்கூடியவருடைய தூய்மையான உள்ளத்தை அது வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, இந்த அருமையான விழாவை எடுத்த மாணவர்களுடைய உயர்ந்த உள்ளத்தினுடைய வெளிப்பாடாக இந்த துல்லியம் காணப்படுகிறது. இந்த மலரை ஆக்கியவர்கள் மணிவிழா நாயகனுடைய அந்த புகைப்படத்தை இங்கே பொறித்திருக்கிறார்கள். மணிவிழா குழுவினருடைய விடயங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. இந்த இடத்தில் பொதுவில் இந்த மாணவர்கள் இந்த ஸ்ரீஸ்கந்தநாதம் என்ற நூலை மலரை வெளியிடுகின்ற பொழுது அதை ஆசிரியருக்குத்தான் சமர்ப்பணம் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஆசிரியருடைய பாரியாருக்கு இந்த மலர் சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தெரிகிறது ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்களுடைய மாணவர்கள் உடைய உள்ளம் எத்துணை உயர்வானது. இந்த உயர்வு ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்களுடைய மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய அந்த சமர்ப்பணத்தோடு இங்கே இதழாசிரியருடைய உரை தொடர்கிறது. இந்த மலரை வெளியிடுவதிலே அவர்கள் ஈடுபட்ட வகிபாகங்கள் இங்கே தரப்படுகின்றன. நெல்லை ஆதீன குருமுதல்வருடைய ஆசை செய்தியிலே அங்கே குறிப்பிடுகின்றார், எவரையும் மனநோக பேசியறியாத ஒரு பண்பாளன் என்று அவர் தன்னுடைய ஆசை செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல குருமுதல்வர் யாழ் மறைமாவட்ட குருமுதல்வர் ஜஸ்டி ஞானப்பிரகாசம் அடிகளார் அந்த ஆசிரியருடைய குடும்பத்தின் பெருமைகளை இங்கே தந்திருக்கிறார். உள்ளத்தின் நல்ல உள்ளம் என்று கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் மிக நீண்ட ஒரு வாழ்த்து செய்தியை இந்த இடத்திலே தந்திருக்கிறார். அவருடைய வாழ்த்து செய்தியின் ஒரு இடத்திலே அவர் குறிப்பிடுகிறார், கம்பகாவியம் என் உயிரை கொள்ளை கொண்டது. ராமன் ஒரு அண்ணனாயன்றி தந்தியாய் தம்பியரை தாங்கியவன். காவியம் கற்பனை என நினைத்திருந்தேன். ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்களை காணும் வரை அன்பை பெருக்கி தன் தம்பியரை தந்தையாய் காத்து நின்ற அரிய அண்ணரை நான் நிஜமாக கண்டேன் என்று கம்பபாரதி அவர்களுடைய அந்த வாழ்த்து செய்தி இடம்பெறுகிறது. இந்த இடத்திலே வாழ்த்துரைகள் வழங்கிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் அவர்கள் ஒரு ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்கள் தனது பணியை தெய்வ பணியாக கருதியவர் என்று அங்கே விமர்சித்துள்ளார். பணிகள் தொடரற்றும் என்ற வகையில் பேராசிரியர் போ பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் நல்ல பல குணாம்சங்கள் பெற்றுள்ள சிறி ஒரு சாதாரண மனிதருக்கு அப்பாற்பட்டவர் என்று அதிலே வியந்து குறிப்பிடுவதை பார்க்க முடியும். பழகுவதற்கு எளியன் என்று பேராசிரியர் ஆறுமுகம் அவர்கள் வாழ்நாள் பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய உள்ள கிடக்கையிலே இருந்த கருத்துக்களை இங்கே தந்திருக்கின்றார். மனிதநேய பண்பாளன் என்று RS நடராஜா அவர்கள் ஓய்வு நிலை அதிபர் பலாலி ஆசிரிய கலாசாலை அவர்களும் ஸ்ரீமான் ஆறுமுகம் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அன்னவர்கோர் பாராட்டு என்று ஆசிரியர் பஞ்சாட்சரம் அவர்களும் தங்களுடைய வாழ்த்து செய்திகளை இந்த மலருக்கு கொடுத்திருக்கிறார்கள். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்கியவர் என்ற வகையில் தெய்வேந்திரம் அவர்கள் செயலாளர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு அவர்களுடைய வாழ்த்து செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான நன்மாணாக்கர்களை உருவாக்கியவர் என்று சத்தியசீலன் செயலாளர் கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சினுடைய அந்த வாழ்த்து செய்தியும்,
மாகாண கல்வி பணிப்பாளருடைய செல்வராஜ் அவர்களுடைய செறிவுறு சேவையின் சிகரமே என்று சேவையின் சிகரம் என்று ஒரு விருதை அவர் இதிலே வழங்கியிருப்பதையும் காண முடியும். நல்லாசிரியர்களை உருவாக்கியவர் என்ற வகையில் பிரதி செயலாளர் வடமாகாண கல்வி அமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களும் ஒழுக்க விழுமியங்களை பயிற்றுவித்தோன் என்ற வகையில் திரு சிவகுமார் அவர்கள் நீதிவான் நீதிமன்றம் யாழ்ப்பாணம் அவர்களும் தங்களுடைய வாழ்த்துச் செய்திகளை இந்த இடத்திலே தந்திருக்கிறார்கள். நீதவான் அவர்களுடைய குறிப்பில் உயர் திரு ஆறுமுகம் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்கள், நான் பழைய மத்திய கல்லூரியில் கல்வி பயின்ற போது எம்மை வழிநடத்தி ஒழுக்க விழுமியங்களை எமக்கு பயிற்றுவித்த பேராசான் ஆவார் என்று அவர் முதல் எடுப்பிலேயே தன்னுடைய உள்ளக்கிடக்கையை பதிவு செய்திருக்கிறார். இது இன்றைய ஆசிரியர்களுக்கும் இற்றைக்கால மாணவர்களுக்கும் மிக